இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் எஸ்ஐடி மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸெலண்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் பிஜிபி அக்ரி காலேஜ். எல்லாருக்கும் மதிய வணக்கம். ஸோ என்னோடய பேர் ராஜகணேஷ். நான் பொதிகை சோலை தென்காசி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பர்சனல் ஜேர்னி ப்ளஸ் ப்ரொஃபஷனல் ஜேர்னி ரெண்டுமே ஒன்று தான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். சிஎஸ்ஆர் அதில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹார்ட்கோர் கார்பரேட் எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு பிரேக்கில் ஆரோவில்ல ஒரு ஃபார்ம் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மிங்கில் வந்தது தான். என்னோடய பேக்ரவுண்ட் சோஷியாலஜி, மோஸ்ட்லி இன் கார்பரேட் செக்டர்ஸில் இருந்தேன். கொஞ்ச நாள் என்ஜிஓஸில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வரும்போது நெக்ஸ்ட் ஸ்லைட் வைக்கலாங்க. ஸோ என்னோடய பர்சனல் ஜேர்னி ஃபார்மிங் செக்டர்ஸ்க்குள்ளே வரும்போது ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆரம்பித்த ஒரு செக்டர், வெரி நியூ. எனக்கு ஒரு அக்ரி பேக்ரவுண்டும் கிடையாது, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயும் அக்ரி கல்ச்சர் கிடையாது. ஸோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஒரு லேர்னிங் ஸ்பேஸ்க்காக நான் எடுத்த இடம் ஃபார்ம் டிசைன். ஃபார்ம் டிசைன் ஒரு 10 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வெரி நியூ ஃபீல்டு. ஸோ நிறைய பேரோட ஒர்க் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருந்துச்சு. ஏன்னா அக்ரி பேக்ரவுண்ட் இல்லாதனால நிறைய பேரோட டெக்னீஷியன்ஸாக நான் நிறைய பேரோட வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கூட, அக்ரி செக்டரில் இருக்கக்கூடியவங்க, லைஃப் ஸ்டாக்கில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நான் ஆரோவில் அப்படின்ற அந்த பேக்ரவுண்டில் இருந்தது. அங்கே இருந்த நிறைய ஃபார்மோட கனெக்டடாக இருந்தது. என்னோடய கார்பரேட் பேக்ரவுண்ட் ட்ரைனிங்கிறதுனால நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால ஸோ எல்லோரும் லேர்னிங் பண்ணி ட்ரைனிங்க்கு வருவாங்க. நான் ட்ரைனிங்லேருந்து தான் லேர்னிங்கே போனேன். ஸோ ட்ரைனிங் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறதுனால ஒரு 15-16 ஃபார்மோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மிங்கில் இருந்தவங்க, பயோடைனமிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, ரீஜெனரேட்டிவ் ஃபார்மிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் இருக்கும்போது அதில் ஃபார்மை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுற ஒர்க் எனக்கு நிறையா கிடைச்சிது. அந்த பேக்ரவுண்டில் தான் நான் ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஹம்பிள் பேக்ரவுண்ட். பெர்மா கல்ச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து நான் என்னோடய பேஸ் ஆரம்பிச்சது. ஸோ இங்கே நான் நிறைய பிக்சர்ஸ் கொடுக்கல, இதில் கொடுத்துருக்க எல்லாருமே என்னோடய மென்டர்ஸ். இவர் ஸ்பைனஸ் அவர் எனக்கு முதல்ல ஒரு பெர்மா கல்ச்சர் இன்ட்ரோ பண்ணார், ஆரோவில் இருக்கார். ஸோ அந்த லேர்னிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், டெராசோல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில். ஸோ 2 ஆஸ்பெக்டில் என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்று ரிசர்ச் ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரிசர்ச் ஃபோக்கஸ் நான் சொல்கிறது ஒரு ஆக்ஷன் ரிசர்ச்சில் தான். ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. ஒரு ட்ரைனிங் ஆஸ்பெக்டில் இருந்ததுனால நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கும். லைவ்லிஹுட் சம்மந்தமான வேலைகள் நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ட்ரைனிங்லேருந்து வரும்போது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம போனோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஓவராலாக என்னோடய டிசைனில் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 ஏரியா கவர் பண்ணுறோம். ஈக்காலஜிக்கல் ரெஸ்டரேஷன், கல்ச்சுரல் ட்ரெடிஷன் அண்ட் எக்கனாமிக் வயபிலிட்டி. இது 3 ஏரியாவை ஒரு ஃபார்ம் ஒருத்தங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மில் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இயல்பாக அவங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படும். அப்போ அதை பண்ணும்போது நம்ம ஈக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் அதை எப்படி பண்ண முடியும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மிங் எதை அங்கே அப்ரோச் இருந்தால் பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அதோட ஆடடாக பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டச் வந்தது. எப்போ அப்படின்னா திரு பாமையன் அப்படின்னு ஒரு நேற்று அவர் வந்திருந்தார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 2018 தொடர்ந்து அவர் கூட பண்ணைகளில் நிறைய பயணங்கள் செய்யும்போது திணையியல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நமக்கு தெரிஞ்சது தான், தமிழர் மரபில் இருக்கக்கூடிய ஒரு திணையியலை பண்ணையம் சார்ந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நான் அதில் வடிவமைப்பு, அந்த பண்ணை வடிவமைப்பு அதை எடுத்துக்கிட்டு அதை நான் ரிசர்ச்சில் இறங்கினேன். ஸோ என்னென்னலாம் பண்ண முடியும், நமக்கு என்ன மரபில் இருக்குது, அதை எப்படி ஒரு டூலாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னோட பேக்ரவுண்டில் பெர்மாகல்ச்சர் இருந்ததுனால அதுக்கு ஒரு டூலாக நான் திணையை பார்த்தேன். இப்போ குறிஞ்சி திணை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மலை சார்ந்த இடம்னா அங்கே என்ன மாதிரியான லேண்ட்ஸ்கேப் இருக்கும், அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு என்ன மாதிரி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியிருக்கும், அங்கே என்ன மாதிரியான ஃபார்ம் சிஸ்டம் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ம் மாடலாக மாறும் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ட்ரெடிஷனையும் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக எங்களால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது ஒரு டூலாக நாங்கள் மேனேஜ் பண்ணி அதை டெவலப் பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகும்போது ஒரு பிஸ்னஸ் மாடல் கிரியேட் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இதை
பிஸ்னஸ் மாடலாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபார்ம் டிசைன் வெரி நியூ ஃபீல்டு, ரொம்ப பேர்லாம் அதில் இல்லை, காம்படிட்டிவாலாம் எங்களுக்கு இல்லை. டே டு டே எங்களுக்கு வந்து ஒரு எங்கேயோ இடத்துலேருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்தது தான். இப்போ 10 இயர்ஸில் நிறைய டெவலப் ஆகிருக்கு. இந்த பெர்மாகல்ச்சரோட மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறையா டெவலப் ஆகிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த ஃபீல்டுக்கு. எஸ்பெஷலி இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால சொல்கிறேன், இது வந்து ஒரு வயபிள் ஃபீல்டு. அக்ரிகல்ச்சர் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு ஹார்டிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் டிசைனாக ஒரு பிஸ்னஸ் மாடலாக கூட எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு ஃப்ரீலான்சராக கூட பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட ரெகுலர் ஒர்க்கில். ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து பண்ணைகளில் வேலை செய்ய போகிறோம், பண்ணையோட என்விரான்மெண்ட் பற்றி தெரியும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியும், அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் தெரியும். அப்படிங்கும்போது உங்களால் அந்த பிஸ்னஸ் மாடலாக கொண்டு போக முடியும். இப்போ என்ன மாதிரி நியூ பர்சன், அதாவது அந்த ஃபீல்டே இல்லாதவங்க வந்து இதில் ஓரளவுக்கு முன்னாடி வர முடியுது அப்படின்னா ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து எல்லாரையோட டெக்னீஷியனாக, இப்போ அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியனாக உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக வரணும் அப்படின்னா எங்கே போகணுன்னா நாலேஜை டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ ட்ரைனிங்க்குள்ளே வரோம். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் ட்ரைனிங் தான், என்னோட கார்பரேட் என்வரான்மெண்ட்ல ட்ரைனிங்கில் இருந்ததுனால ட்ரைனிங் மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது, மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஃபார்ம் டிசைனை ஆல்ரெடி பெர்மாகல்ச்சர் இருக்குது, அதை திணையோட கனெக்ட் பண்ணும்போது எப்படியெல்லாம் அதை ஒரு மாடலாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணோம். ஸ்லைட் கிடைக்குமா? ஸோ அதுலேருந்து நாங்கள் இந்த திணை பேஸ்டு ஃபார்ம் டிசைனை கிரியேட் பண்ணோம். ஸோ கல்ச்சர் ரூட்னஸ் திணையில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை எடுத்துக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெசிலியன்ஸ் ஃபீல்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் பேக்கப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ப்ரிசிஷன் ஃபார்மிங் வரை என்னென்னலாம் பண்ண முடியும், ஒரு ஃபார்மருக்கு இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பண்ணோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஒரு ஐடியா இருக்கும், ஆனால் எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. அப்போ அவங்களையும் நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என்ன ஃபார்ம் டிசைனே வந்து ஒரு கிளைண்ட் சென்ட்ரிக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஃபார்ம் டிசைனர் சென்ட்ரிக்காக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் பெட்டராக வந்துச்சு. ஒரு கிளையண்ட்டு அவரோட ஃபார்மு, அவரோட என்வரான்மெண்ட்டு, அவருக்கு தேவை, இதை சார்ந்து என்னோடய டிசைனும் சேர்ந்து செய்யும்போது அவர் ட்ரைனிங் ஆஸ்பெக்டில் அவரே ட்ரெயின் பண்ணுறது. நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணால் இது வரும், அவருக்கு என்னென்ன ஐடியாஸ் கொடுத்தா அவரால் அதை அவரோட ஃபார்மை வந்து வேறு மாதிரி பார்க்க முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாடலை அவங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேஷன் மாடலாக, ஒரு ப்ராஃபிட்டபிள் மாடலாக மாற்றுறதுக்காக நாங்கள் ட்ரைனிங்குள்ளே வரோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஓகே, இதுலேருந்து என்னோடய ஆஸ்பெக்ட் எல்லாமே ட்ரைனிங்கில் போச்சு. அந்த ட்ரைனிங்கில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அது ஏற்கனவே ஆரோவில்ல நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக ட்ரைனிங் சம்மந்தமான வேலையில் ஒர்க் பண்ணதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நெடுநெல் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். பொதிகை அப்படின்ற ஒரு பண்ணையில் ஒரு 100 ஏக்கர் ஈகோ வில்லேஜ், 100 பேர் சேர்ந்து ஒரு 100 ஏக்கர் பண்ணையை வச்சுருக்காங்க. அந்த பண்ணையில் இந்த மாடலை செட் பண்ணுறதுக்கு, ஏன்னா எங்களுக்கு நிறைய மாடல்ஸ் அங்கே ஒரே இடத்துல பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங்க்கு வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஒரு இன்டர்ன்ஷிப் வரீங்க, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க, இல்லை ஒரு வாலண்டியராக வரீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாடல் அட் ஒன் பிளேஸில் பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் மாடல் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது நெடுநெல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதை க்ரியேட் பண்ணுறோம். நெடுநெல்ங்கிறது நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நெடுநெல் வாடை அப்படின்றதுலேருந்து எடுத்தோம். ஸோ சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழ் பதமாக அதை நாங்கள் பார்த்தோம். ஸோ அதுலேருந்து இந்த ஸ்கூல் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 மந்த் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 days ஒர்க் ஷாப் பண்ணுறோம், நிறைய கலந்துரையாடல்கள் நடத்துகிறோம். ஏன்னா திணை சார்ந்தும் பேசுகிறோம், ரிசர்ச் சார்ந்தும் பேசுகிறதுனால இதுக்கு நடுவில் மேகசின்ஸ், தாளாண்மைங்கிற ஒரு மேகசின்ஸ்க்கு எழுதிக்கிட்டு இருக்கோம். 2 புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். சீட் சேவிங் பற்றியும், ஆர்கானிக்காக வந்து எப்படி முந்திரி பயிரிடுறது அப்படிங்கிறது பற்றியும் 2 புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஆர்டிகல்ஸ் எழுதிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் சைடில் ஒர்க் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இதுதான் எங்களோட ரீச். கிட்டத்தட்ட இப்போ வந்து ரெகுலராக மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்சின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் குன்னூரில் இருக்குது, ஆர்மி, அதில் ரிட்டையர் ஆகக்கூடியவங்களுக்கு வந்து ரெகுலர் செஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய வயபிள் ஆப்பர்ச்சுனிட்டி என்னெல்லாம் இருக்குது, கிராமங்கள்லேருந்து வர்றாங்கும்போது ஒரு அக்ரிகல்ச்சரை எடுத்துக்கிட்டு அவங்க எப்படிலாம் பிஸ்னஸ்க்குள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒர்க் ஷாப் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறோம், ஃபார்மர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்டில் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அது சார்ந்த விஷயங்களை டாக்குமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டாக்குமெண்டேஷனில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் டிசைன் பற்றி டாக்குமெண்டேஷன் இருக்கும், நாலேஜ் கான்ட்ரிபியூஷனில் டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம், ஆக்ஷன் ரிசர்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே டாக்குமெண்ட் பண்ணுறது எதுக்குன்னா, ஒன்று ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறோம், இன்னொன்று ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு பேக்கப் மாடல் வேண்டியிருக்கு. அது 2மே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அடுத்த கட்டமாக நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் சவுத் ஏஷியா போகலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வடகிழக்கு மாகாணங்களில் அந்த தமிழர் பகுதிகளில் நாங்கள் இப்போ தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய லைக் மைண்டட் இன்ஸ்டியூஷனோட ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கான வேலைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் நோமேட்னு ஒரு குரூப் வந்து ஈகோ டூரிசம், லைக் அக்ரோ டூரிசம் மாடல்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களோட டிசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ டிசைனை தாண்டி எங்களோட ஒர்க்கு வந்து டாக்குமெண்டேஷன் இருந்ததுனால அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. ட்ரைனிங் சார்ந்தது மட்டும் இல்லாமல் டூரிசம் சம்மந்தமான விஷயங்கள், அக்ரோ டூரிசம் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த விஷயங்களையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஒரு சவுத் ஏஷியாவில் நம்மளோட திணை சார்ந்த விஷயங்கள் தமிழர்கள் பரவலாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணிகிட்ருக்கோம்.
ப்ரோக்ராம்ஸ் ரெடி பண்ணுறோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண பார்க்குறோம். வெறும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் நிறையா டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் பண்ணுறது, கான்ஃபரன்சஸ் பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். இப்போ நாங்கள் பண்ணுற ஒரு இடத்த தவிர மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் இருக்கும். அந்த டிசைனை அங்கே எப்படி பண்ணலாம், இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணுறத விட அவங்களோட போய் பண்ணுறது. இப்போ குஜராத்தில் ஒரு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து ஹெல்த் ரிசார்ட் அதை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம். அசாமில் இருக்கக்கூடிய அசாமில் போய் ஒர்க் பண்ணோம், அங்கே வந்து என்டையராக கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி எங்களோட டிசைனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் ஒரு தீமேட்டிக் ட்ரைனிங்கை எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் ஐடியா. ஸோ நான் சொல்ல வந்து என்னென்னா, ஒரு பேசிக் பேக்ரவுண்ட்லேருந்து எப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் நான் பார்க்குறேன். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டாக நான் சொல்ல வர்றது. எஸ்பெஷலி அக்ரி ஹார்டிகல்ச்சர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ஃபர்தராக பெட்டராக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் இன்னும் இருக்குது. இன்னும் அது டேப் பண்ண முடியாத நிறைய ஏரியா இன்னும் இருக்குது. ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் இதில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ எனி டைம் உங்களுக்கு எதாவது காண்டாக்ட் பண்ணோம்னா என்னோட மெயில் ஐடி எல்லாமே இதில் இருக்குது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ. We invite Mr. NSR Muralidharan to honor our speaker. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் எஸ்ஐடி மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸெலண்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் PGP Agri College.